Hi friends, welcome to D Samayal. இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. நீங்கள் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இதை செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கீ ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா காயட்டும். அப்புறம் முந்திரி பருப்பு திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். நெய்லேயே வறுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதை நீங்கள் எவ்வளோ ரவா லட்டு செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சமாக செய்கிறேன், ஸோ அதுக்காக இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறைய நட்ஸ் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் கோகோனட்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, தேங்காய். ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. ஸோ நான் இந்த ரவா லட்டை ஒரு 10 to 15 days கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். திராட்சை நல்லா உப்பி வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். முந்திரி வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும் போது. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் நெய்யில் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெய்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. இல்லை எண்ணெய் இருந்தால் எண்ணெயிலையும் வறுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் ஏலக்காய் நசுக்கி போட்டிருக்கேன். ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெய்லேயே நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் ரவை. ஆயில் இல்லை, நெய் அதில் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரா மாதிரி. கலரை விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ரவைக்கு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப தேவைன்னா நீங்கள் 1/2 கப் இல்லை 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ரவை தீயவும் கூடாது, அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் காசி வச்சிருக்க பாலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன்னா ரவை லட்டு நம்ம பிடிக்கிறதுக்காக தான். நல்லா கிரிப்பாக நம்மளுக்கு ரவை லட்டு வரணும்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கணும். நான் காய்ச்சின பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு அதை தான் ஆட் பண்ணுறேன். சுட சுட ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் சூடாக ஆட் பண்ணிங்கன்னா ரவை எல்லாம் ரொம்ப வெந்துடும். அப்புறம் நம்மளுக்கு ரவை லட்டு பிடிக்க வராது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆற வச்சுக்கோங்க. நம்ம கைக்கு எவ்வளோ சூடு தாங்குமோ அந்த அளவுக்கு இருக்கும்போது அப்போயே லட்டு பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா ஆறிடுச்சுன்னா லட்டு பிடிக்க வராது. சூடாக இருக்கும் போதே பிடிச்சாதான் நம்மளுக்கு நல்லா கிரிப்பாக லட்டு நிற்கும், இல்லைன்னா உதிர்ந்துடும். லட்டு கன்சிஸ்டன்சியாக பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக தான் நம்ம பால் கொஞ்சமாக ஊற்றணும். அதே மாதிரி இறுக்கமாக லட்டு பிடிங்க, இல்லைன்னா உதிர்ந்துடும். பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அழகாக ரவுண்டாக வரும். அப்போ தான் பாருங்கள். இந்த மாதிரி மற்ற ரவையிலையும் லட்டு பிடிச்சிக்கலாம். சப்போஸ் ரொம்ப ட்ரையாக ஆயிடுச்சு, உதிர்ந்துருச்சு, ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக பால் ஊற்றி கூட இந்த மாதிரி நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம்.
பாருங்கள், நம்மளோட எம்மியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ரவா லட்டு. நீங்களும் இதை நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.